பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 24 அதிகாரம் 25வது அதிகாரம் 2 அதிகாரத்திலிருந்து பார்க்குறோம். 24 அதிகாரத்தில் 42வது வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கபடியால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவார் என்று வீட்டு எஜமான் அறிந்திருப்பானோ? விழித்திருந்தால் தன் வீட்டை கொள்ளிடாமல் ஆகிவிட்டாலும், நீங்களோ நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நினையாத நாளில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அந்த நாளுக்கு நமக்கு தெரியாது. நம்ம ராத்திரியில் தூங்க போகும்போது ஒரு திருட வருவான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? நம்ம விடிய விடிய விழித்திருப்போம். அதே போல் நம்ம ஆத்மா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் விழித்திருக்க வேண்டும். அதாவது நம்ம சிந்தனையில் விழித்திருக்கணும், நம்மளுடைய பார்வையில் விழித்திருக்கணும், நமது உதடு நாவில் நம்ம பேசுகிற வார்த்தைகளை விழித்திருக்கணும், நம்மளுடைய எண்ணங்களில் விழித்திருக்கணும், நம்மளுடைய நடத்தைகளை விழித்திருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதாவது பரிசுத்தமாக வாழ சொல்கிறாரு. அவர் ஏன் பரிசுத்தமாக வாழ சொல்கிறார்னா, அவருடைய நாளிலே அவர் வரும்போது நாம் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் தேவனுக்கு அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதிலே பாருங்கள், 25ஆம் அதிகாரத்தில் 5 புத்தியுள்ள ஸ்திரீ, 5 புத்தி இல்லாத ஸ்திரீ 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? எண்ணெய் வாங்கிட்டு வர ஒருத்தர் வாங்கிட்டு வர மறந்துடுறாங்க. மீதி 5 பேர் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஸ்டாக் வச்சுருக்காங்க. மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வரும்போது என்ன பண்ணுறாங்க? அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரீகிட்ட அந்த எண்ணெயை கொஞ்சம் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு. இல்லை, எங்களுக்கே பத்தாது, நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கடைக்கு போகிற நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்களோ அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்து போடுறாங்க. இவங்க ஏமாந்துட்டாங்க வாழ்க்கையில். இன்றைக்கி இந்த செய்தியை நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, இயேசு கிறிஸ்துவை நான் அடையணும், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கணும், இன்றைக்கி உங்களுக்கு நேரம் இருக்குது. என்ன வாங்கிறதுக்கு நேரம் இருக்குது. அதாவது எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. இந்த ஆத்மா மடிங்கு போகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு நேரம் இருக்குது. ஸோ இன்றைக்கி மனம் திரும்பி இயேசு இடத்துல ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி ஆயத்தமாக இருங்க. நம்ம ஆண்டவர் வருகை வரைக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அது ஆயத்தமாக இருந்தோம்னா நம்ம பரிசுத்தமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்படும். இல்லைனா அந்த புத்தி இல்லாத ஸ்திரீ போல கைவிடப்படுவோம். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையிலே யாவரும் கைவிடப்படாமல் நீங்கள் யாவரும் அண்டிக் கொள்கிற பாக்கியவான்கள். ஆமென்.